குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் எடுத்துகிட்டு வரும்போது கூட பசின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவர் அதெல்லாம் செய்ய முடிஞ்சுது. முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு அவர் நினைச்சிருந்து என்ன கேட்டாலும் அவரால் சாப்பிட்டு இருந்திருக்க முடியும். அவர் கேட்டால் அடுத்த நொடி செய்து கொடுப்பதற்கு எல்லாருமே தயாராக இருந்தார்கள். அப்பவும் அவர் அந்த எளிமையை கடைபிடிச்சாருங்கிறது தான் அதில் சிறந்த ஒரு விஷயம். அவர் ரேஷன் அரிசி தான் அப்படின்னும் போது எல்லா மக்களும் இதை தானே சாப்பிட்றாங்க, அப்போ நானும் அதையே சாப்பிட்றேன், எனக்கு மட்டும் எதற்கு ஒரு சிறப்பான ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான உணவை தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஒரு தலைவர்களுமே காமராஜரையே மக்கள் தோற்கடித்தார்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருப்பாங்க அந்த நேரத்தில். ஆனாலும் அவர் இதுதான் ஜனநாயகம், இதே கடந்து போகணும் நம்ம அப்படின்னு அதை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கொண்டார். படிக்கல அப்படின்னாலும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல, ஆனாலும் அனுபவ பாடம்ன்றது அவருக்கு ரொம்ப அதிகம். படிக்காதவர்னாலும் ஆங்கிலத்தில் சிறப்பாக பேசக்கூடியவர். தன்னுடைய தாயின் மறைவு அவருக்கு பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. அதுவும் சில நேரங்களில் தான் அவர் நாட்டு மக்களை பார்க்கறதுக்காக எல்லா தாயினுடைய முகத்திலும் என் தாயை பார்க்கிறேன்னு ஓட ஆரம்பிச்சிட்டார். போகும்போது அந்த விளக்கை அணைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியாளர் வைரவன் அவர்கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு போயிட்டு அவர் திரும்ப பார்க்கறதுக்குள்ளேயே ஐயா மறைஞ்சிடுறாங்க. இப்போ அவருடைய கடைசி காலம் நிறைய வலிகளும் ஏமாற்றமும் வேதனையும் இதெல்லாம் இருந்துதான் அவருடைய மறைவு நடந்தது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மறைந்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பேத்தியும் கல்வி கடவுள் காமராஜ் அறக்கட்டளை நிறுவனருமான மயூரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்களோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய இந்த உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது கேள்விப்பட்டு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, அதற்கு முன்னுடைய காலத்திலையும் சரி, ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டதாகவும், அசைவம் என்றால் கோழி முட்டை மட்டும் தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உணவு பழக்க வழக்கத்தை ஏன் அப்படி ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருந்தாரு? ஐயா அவர்கள் ரொம்ப எளிமையான வழியில் தான் இருந்தவர். அவருடைய குடும்பமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான எளிமையான ஒரு குடும்பத்தினுடைய பின்புலத்திலிருந்து தான் ஐயா வராங்க. அவருடைய சிறு வயது இருக்கும்போதே தகப்பனார் கிடையாது. அப்போ அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வரும்போது அவருடைய உணவு பழக்கம் மிக மிக எளிமையான ஒரு பழக்கமாக தான் இருந்தது. குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் எடுத்துகிட்டு வரும்போது கூட பசின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவர் அதெல்லாம் செய்ய முடிஞ்சுது. அந்த மாதிரி ரொம்ப எளிமையானவர். ஆனால் அது அவர் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு அவர் நினச்சிருந்து என்ன கேட்டாலும் அவரால் சாப்பிட்டு இருந்திருக்க முடியும். அவர் கேட்டால் அடுத்த நொடி செய்து கொடுப்பதற்கு எல்லாருமே தயாராக இருந்தார்கள். அப்பவும் அவர் அந்த எளிமையை கடைபிடிச்சாருங்கிறது தான் அதில் சிறந்த ஒரு விஷயம். அவர் ரேஷன் அரிசி தான் அப்படின்னும் போது எல்லா மக்களும் இதை தானே சாப்பிட்றாங்க, அப்போ நானும் அதையே சாப்பிட்றேன், எனக்கு மட்டும் எதற்கு ஒரு சிறப்பான ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான உணவை தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. முட்டைங்கிறது கூட தினமெல்லாம் கிடையாது. முட்டை என்னைக்காவது ஒரு நாள் முட்டை தான் அவருடைய அசைவமே அதிகபட்சமானது. ஐயா விருதுநகரில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். விருதுநகரில் விரால் மீன் ரொம்ப 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 கிடைக்கக்கூடியது அங்கே. அது மாதிரி இந்த கறி இருக்குது பாருங்களேன், அந்த கறியை காய வச்சு கறி வத்தல் சொல்லிட்டு போடுவாங்க. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது தான் அவருக்கு. இப்போ என்னுடைய ஆச்சி அப்பா பேர் அண்ணாமலை நாடார். அவர் என்ன பண்ணுவார், அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு வீட்டில் விரால் மீன் குழம்பு வச்சா உடனே அவர் சாப்பிடுவாருன்னு கொண்டுட்டு ஆசையாக எடுத்துகிட்டு போவாராம். அப்போ கூட நீ எதுக்காக நீ இப்படி வந்த, எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு நீ இவ்வளோ தூரம் எனக்காக எடுத்துகிட்டு ஓடி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கடிஞ்சிக்கிட்டு, சரி அந்த அன்பாக எடுத்துகிட்டு கொடுக்குறானே அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 வாய் மட்டும் அதை வச்சுட்டு தன்னுடைய உதவியாளரை அழைச்சி இந்தா பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிடுவாராம். ஆசை இல்லாமல் இல்லை, பிடிக்காதுன்னு கிடையாது, பிடித்தாலும் ஆசை இருந்தாலும் நான் இப்படி தான் எளிமையாக இருப்பேன், என் மக்களுக்கு எல்லாம் கிடைச்சாதான் நானும் அதை ஏற்றுக்கிடுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய பண்பு. இல்லை, அவருக்கு அந்த நாட்டு கோழி சாப்பிட்றதுனால ரொம்ப பிடிக்குமாமே அவருக்கு. இல்லை, இது 2 ரொம்ப சொல்லுவாங்க. இந்த விரால் மீனும் அந்த கோழி அந்த கறி துண்டு
அது கறி வத்தல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவாங்க. ஆனாலும் அவர் எதையும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா தினம் தினம் கூட அவருடைய உணவுல அது கிடைச்சிருக்கும். நான் அவர் அதை எதையுமே ஏத்துக்கிடல. அதிலும் எளிமையை தான் அவர் விரும்புறாரு. ஆமா ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு சிலை அப்படின்றது தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்போ சென்னை மெரினா கடற்கரை பக்கத்துல ஒரு சிலை ஒன்று இருக்கு. அதுல 2 பள்ளி குழந்தைகளோடு நிற்கிற மாதிரியான ஒரு ஒரு சிலை தான் அது. ஆமா. அதற்கான ஒரு பின்னாடி ஒரு கதை ஒன்று கூட இருக்குல்ல, அது என்ன மேடம்? இல்லை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு தலைவருக்கு சிலை வைத்து அதை வந்து நம்மளுடைய நேரு அவர்கள் திறந்து வைத்ததா வந்து அந்த கட்சியினுடைய வரலாற்றிலே இல்லையா. அது அப்படி இருக்கும்போது காமராஜர் ஐயாவுக்கு தான் அவர் உயிரோடு இருக்கும்போதே சிலை வைத்து அதை வந்து அவர் நேரு வந்து திறந்து வைக்கிறாரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பத்திரிகையாளர்களுடைய ஒரு விழா, அதில் விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த விழாவுக்கு ஐயா தலைமை தாங்க வராரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 குழந்தைகளை அவர் பக்கத்தில் நிற்க வைத்து ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்து இதை வந்து நம்ம வந்து சிறப்பாக வெளியிடணும், ஏன்னா கல்விக்காக தானே இவர் பாடுபட்டுட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு நிற்க வச்சு எடுக்க வராங்க. இப்போ ஐயா அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கேட்குறாரு போல், நீங்கள் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் நீங்கள் எதுக்காக வந்து இங்கே நிற்கிறீங்க, உங்களுடைய விளம்பரத்துக்காக என் கூட வச்சு இவங்களை எடுக்கணுன்றதுக்காக இவங்களுடைய ஒரு நாள் படிப்பை எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடிஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது மெரினாவில் வந்து இருக்கிறது. கடைசி வரை அவர் குழந்தைகளோடு இருக்கிறதுனால அந்த புகைப்படம் வந்து பேசு பொருளாக ரொம்ப சிறப்பான ஒரு புகைப்படமாக அமைஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு கூட அன்னைக்கு ஒரு நாள் படிப்பை நீ வீணாக்கிட்டே அப்படின்னு ஐயா கடிஞ்சிருக்கிறாங்க. விளம்பரத்தை விட விரும்பலை. நிச்சயமாக விரும்பலை. ஐயா விளம்பரத்தை விரும்பாததுனால தான் அவருடைய சாதனைகளும் அவர் பண்ண எல்லாவற்றையுமே மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்காமலே அவர் வேண்டாம் அப்படின்னுட்டாரு. இப்போ அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய சமகால ஒரு நண்பர், சுதந்திர போராட்ட தியாகி ஜீவானந்தம் அவர்களோட அந்த நட்பு எப்படிப்பட்ட ஒரு நட்பு, அந்த நட்புக்கு அவர் செய்த ஒரு அவருக்கான ஒரு உதவி என்னவா இருக்கு? ஐயா கூட நிறைய பேர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் எளிமை விரும்பினவங்க தான், மிகவும் எளிமையானவங்க தான். மக்களுக்கு என்ன செய்கிறது, தாங்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலுமே அந்த மக்களுக்கு எந்த விதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஐயா வந்து சிறப்பு விருந்தினராக போகிறாங்க. அப்போ போகிற வழியில் இங்கே தானே நம்மளுடைய ஜீவானந்தம் அவருடைய வீடு இருக்குது, அவரையும் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அவர் ஜீவானந்தம் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஐயா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு தான் நான் போகிறேன், நீ வா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நானுமே அந்த பள்ளிக்கூடத்தை வந்து உருவாக்குனதில் பெரும் பங்கு நானும் இது பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன யோசனை, வா என்னோட வா அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீ என் கூட தான் வரணும், இதில் என்ன இருக்குது, வா வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு ஐயா. இல்லை நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஐயா அந்த நிகழ்ச்சிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து ஜீவா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. என்னோடய வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ தாமதமாக வந்த நீ அப்படின்னு ஐயா கேட்கும்போது, இல்லை ஒரே ஒரு வேஷ்டி சட்டை தான் இருந்துச்சு, அதை தோச்சி போட்டிருந்தேன், காயறதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க, காஞ்ச உடனே எடுத்து போட்டுட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஐயா வந்து உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு, இந்த அளவு வறுமையில் நீ கஷ்டப்படுறியா அப்படின்னு அவருடைய மனதில் பதிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எந்த உதவிகள் நம்ம தேவை செய்யணும் அப்படின்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு இவருக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் அவருடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கு அவங்களுடைய தகுதியை பொறுத்து ஒரு அரசு வேலை ஏற்பாடு செய்து அந்த குடும்பம் வந்து வாழ்கிறதுக்கு ஐயா வழி பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜீவா அவர்களும் வந்து ஒரு பெரிய தலைவராகவே இருந்தவர் தான். எல்லாருமே எளிமையான ஒரு வாழ்க்கை, மக்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனதுனால இன்னைக்கு அவங்கெல்லாம் வரலாற்றில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க. இல்லை, இந்த அளவுக்கு ஒரு தியாகி நிலைமையில் உள்ள இந்த தலைவர்கள் எல்லாமே தோல்வி அப்படின்றத சந்திக்கவே மாட்டாங்க. ஆனால் காமராஜர் ஐயா 1967 தோற்கடிக்கப்படுறாரு. அதில் முக்கியமானது என்னென்னா, தோல்வியில் யாராக இருந்தாலும் வருத்தத்தில் தான் இருப்போம். ஆனால் ஐயா சிரிச்சுட்டு மகிழ்ச்சியோடு தான் இருந்தாராம். நம்ம கட்டமைச்சு இந்த சனநாயகம் சரியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிப்போடு இருந்ததாக சொல்கிறாங்களே, எப்படி அந்த மனநிலை? இல்லை, ஐயா வந்து அவருடைய வாழ்நாளில் பல இடர்பாடுகளை சந்தித்து தான் அந்த இடத்துக்கே அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தோல்விங்கிறது இந்த தேர்தலில் தான் அவங்க தோல்வியை சந்திக்கலையே தவிர, ஆனால் அவர்கள் கடந்து வந்த ஒரு பாதையிலையும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவோ போராட்டங்களை கடந்து தான் வந்திருக்காங்க. அப்போ கூட இருந்தவங்க எல்லாரும், என்னையா எவ்வளோலாம் இந்த மக்களுக்கு பண்ணீங்க, நீங்கள் நன்றி கட்ட ஜனங்க, இவங்க உங்களை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் ஒரு பக்கத்தில் நின்று அழுறாங்க.
அப்பா ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இதுதானேயா நம்ம எதிர்பார்த்த ஜனநாயகம், நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தானே நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சமாதானத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீ எல்லாம் ஒரு காலத்தில் வெடி போட்டு எப்படி கொண்டாடுனா இன்னைக்கு அவன் வெடி போடுறான், அவன் கொண்டாடட்டும் விடணும் அப்படின்னு ரொம்ப அதை சாதாரணமாக ரொம்ப எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு எதிர் இருந்த மற்ற தலைவர்கள் எல்லாருமே சொன்னது எப்படின்னா, அறிஞர் அண்ணாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை இல்லை காமராஜர் தோற்றிருக்கவே கூடாது, மக்களுக்கு அவருடைய பணி வந்து கண்டிப்பாக இன்னும் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்களுமே காமராஜரை ஏன் மக்கள் தோற்கடித்தார்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருப்பாங்க அந்த நேரத்தில். ஆனாலும் அவர் வந்து இதுதான் ஜனநாயகம், இதே கடந்து போகணும் நம்ம அப்படின்னு அதை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கொண்டார். இல்லை, எல்லாருக்கும் கல்வியை கொடுத்தவர் ஐயா. ஆனால் அவர் வந்து ஒரு பேர் இருக்கு, அவர் படிக்காதவர் அப்படின்னு. அப்படிப்பட்டவர் 9 ஆண்டு காலம் முதல்வராக இருக்கும்போது பல பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பார்ல. அதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஒரு அறிவுபூர்வமாக அதை சமாளித்து விட்டுருப்பார், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல். அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, அவர் வந்து அனுபவம் தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து பெரிய படிக்கல அப்படின்னாலும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல, ஆனாலும் வந்து அனுபவ பாடம்ன்றது அவருக்கு ரொம்ப அதிகம். தமிழகத்தில் அவருடைய காலடி படாத இடங்களே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால தான் எந்த இடத்துல எந்த ஆறு ஓடுது, எங்கே என்ன இயற்கை வளங்கள் எல்லாமே அவருக்கு நல்லாக தெரிஞ்சிருந்த ஒரு விஷயம் அவருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயங்களை நீங்கள் சொன்னாலும் சரி, நம்ம அணைக்கட்டுகள் எல்லாம் பேசும்போது இந்த இடத்துல இந்த அணைக்கட்டு வரவே வராது, கட்டவே முடியாது, அந்த தொட்டிப்பாலமெல்லாம் கட்டியிருக்கும் போது கூட எப்படி ஐயா முடியும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாலே முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அதை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய அடுத்த ஒரு வேலையாக தொடங்கி திறம்பட செயல்படுத்துவார். நீங்கள் மதிய உணவு திட்டமாகட்டும், பள்ளிக்கூடங்களை திறந்ததாகட்டும், எதுவுமே முடியாது, நிதிநிலை சரியில்லை, இத்தனை பள்ளிக்கூடங்களை திறக்க முடியாதுன்னும் போது கூட அதை எப்படி திறக்க முடியாதுன்னு திறந்து காமிச்சார். அது மாதிரி மதிய உணவு திட்டம், ஐயோ ஏற்கனவே நீங்கள் இத்தனை பள்ளிக்கூடங்களை திறந்துட்டீங்க, இனிமேல் எப்படி நீங்கள் மதிய உணவு கொடுப்பீங்க அப்படின்னும் போது அதையும் செயல்படுத்துவேன் அப்படின்ட்டு ஒரு விஷயமும் அப்படி தான் அவர் வந்து முடியும் அப்படின்னு செய்து காட்டுறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் ஐயா. படிக்காதவர்னாலும் ஆங்கிலத்தில் சிறப்பாக பேசக்கூடியவர், புத்தகங்களை தொடர்ந்து படிக்கக்கூடியவர், தினமும் வந்து புத்தக படிப்பு. அவருடைய வீடு இப்போ திருமலைப்பிள்ளை தெருவில் அவருடைய வாழ்ந்த ஒரு வீடு வந்து நினைவு இல்லமாக இருக்குது. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவர் படித்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புத்தகங்கள் அவர் படிச்சிருப்பார். அந்த மாதிரி புத்தக பிரியர் அவர், நல்ல படிக்கக்கூடியவர். இதுதான் ஐயாவினுடைய தன்மை. இல்லை, ஒரு முறை கூட ஏதோ பேருந்து நடத்துனருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நடந்த பிரச்சனையை கூட சுமூகமாக தீர்த்து வச்சதா ஒரு செய்தி இருக்குல்ல? ஆமாம், ஒரு சின்னதாக தொடங்கின பிரச்சனை. அந்த மாணவர்கள்னாலே எப்பயுமே வந்து அவங்க ஆடல் பாடலோட போகிற ஒரு இடம் வந்து அந்த பேருந்து தான். அப்போ அந்த பேருந்தினுடைய நடத்துனருக்கும் இவங்களுக்கும் ஒரு தகராறு ஆகி அது ரொம்ப பெரியதாக போகி அது ஒரு அந்த நடத்துனரை வந்து பணியிலேருந்தே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணியிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த துறையை சேர்ந்தவர்கள் அவரை எடுத்துடுறாங்க. ஆனால் ஐயா இல்லை, அவனுக்குமே வந்து குடும்பம் எல்லாமே உண்டு. அந்த இடத்துல அந்த மாணவர்கள் முன்னாடி அந்த நடத்துனரை வந்து திட்டுற மாதிரி திட்டி போயா மன்னிப்பு கேட்டுற அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி நகர்த்திட்டு அடுத்து அவரை வந்து வேறு இடத்துக்கு தான் இடமாற்றம் செய்தார்களே தவிர அவர்களுக்கும் எல்லா குடும்பமும் இருக்குது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் யார் மனசும் கோணாத மாதிரி நடந்து கொள்றதுல வந்து அவர் மிக சிறந்தவர். இதை வைத்து ஒரு பெரிய அரசியல் எல்லாம் பண்ணாம அந்த நேரத்துக்கு ஏற்றா போல அந்த சூழ்நிலையை நல்லா கையாள தெரிஞ்சவர் தான் நம்ம ஐயா. அதான் அனுபவ படிப்போ. ஆமா, நிச்சயமா. இல்லை மேம், அதே சமயத்தில் அவங்களுடைய ஐயாவுடைய அம்மையார் சிவகாமி அம்மையார் இறக்கும் அந்த பட்சத்தில் ஐயாவுடைய மனநிலைமை என்னவாக இருந்திருக்கும்? ஏன்னா பல கேள்விகள் அவர்களை தோன்றி இருக்கும். அம்மா இறக்கும் பட்சத்தில் நம்ம கூட இருந்திருக்கலாம்னு நினச்சிருப்பாங்க, இல்லை மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலை அப்படின்ற எண்ணங்கள்லாம் கூட ஐயாவுக்கு வந்திருக்கலாம்ல. என்ன மாதிரியான ஒரு மன நிலைமையில் அவர் இருந்தார்? ஐயா வந்து முதல்வராக இருக்கும்போதும் சரி, அரசியல் வாழ்க்கைக்குள்ளேயே வரும்போதும் சரி, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாரையுமே தான் கிட்ட வந்து அவர் அணுக விட்டதே கிடையாது. அவர்கள்லாம் வந்தால் அதை வந்து தவறான முறையில் நம்மளை வந்து நடத்திடுவாங்களோ, இல்லை இந்த அதிகாரத்தை எல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு யாரையுமே கிட்ட சேர்க்கல. ஆனால் அம்மானா எல்லாருக்குமே அம்மானா நமக்கு பிடிக்கும். அம்மா வந்து அவரை பார்க்கறதுக்காக எப்போவாது விருதுநகர்லேருந்து சொல்லாமல் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய முதல் கேள்வியே எப்போ போகிறீங்க அப்படிங்கிறது. அதை நிறைய முறை சொல்லி அவங்க வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னையா வந்தா எப்போ வந்தீங்கம்மான்னு கேட்காம எப்போ போறீங்கன்னு கேட்குறியே நீயே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை அப்படிதான் மேலே அவர் இருக்காரு, கீழே அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ இவங்க வந்தாங்க, என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு இப்போ இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி மேலேருந்து சத்தம் போடுறாரு. அதை இவங்க கீழேருந்து கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன், நீ இப்படி கேட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க, கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. கோச்சிட்டு கிளம்பினோன்னே இவரும் வேலையில்
வேலை பார்க்குறதுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே என்னடா காலையில் நம்ம இப்படி பேசிட்டோமே எங்கே அவங்க அப்படின்னு சொல்லி எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எங்கள் ஆச்சி வீட்டில் அவங்க இருக்காங்க. இருந்த உடனே அம்மாவை காலையில் வேதனைப்படுற மாதிரி பேசிட்டேன், அவங்கள சென்னையில் இன்னைக்கு ஒரு நாள் எங்கெங்கே அவங்க பார்க்கணுன்னு சொல்கிறாங்களோ ஒரு டாக்ஸி ஒன்று வச்சு அவங்கள சுற்றி காட்டுங்க, ஆனால் அதுக்கான பணத்தை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அன்னைக்கு முழுக்க அவங்க எங்கெங்கே போனோம் அப்படின்னாங்களோ மெரினா கடற்கரை ஒரு கோவில் இந்த மாதிரியெல்லாம் அவங்கள சுற்றி காமிச்சிட்டு அன்னைக்கு இரவு அவங்கள வந்து ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சி விட்டார். அந்த பாசம் என்பது இல்லாமல் இல்லை. அப்போ அம்மா இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது ஐயாவுக்கு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ கூட இருந்த என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே எங்கள் ஆச்சியப்பா முதற்கொண்டு சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றலை அப்படிங்கிறத வந்து ஐயா பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசை எதுவுமேனா திருமணம் பண்ணணும், தன்னுடைய ஒரே மகன் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் வீட்டுக்கு ஒரு 6-7 பிள்ளைங்க சாதாரணமாக இருப்பாங்க, ஒரே ஒரு மகன் தான். அந்த மகனுக்கு நான் திருமணம் கூட செஞ்சு வைக்கலையே அம்மா அப்படிங்கிற ஒரு அதை என்னால் நிறைவேற்ற முடியல. அம்மா கூட என்னோட இருக்கணும்னு நினச்சாங்க, அதையும் என்னால் பண்ணி வைக்க முடியல. அம்மாவை வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை கூட என்னால் எதுவுமே வாழ வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நினைவு அவருக்கு நிச்சயமாக இருந்தது. அன்னைக்கு வந்து அவர் வருத்தத்தில் தான் இருந்தாங்க. அதே தான் அதுக்கப்புறம் கட்சிக்காரர்களோ பத்திரிகையாளர்களோ எந்த ஊடகமும் வந்து இதில் வந்து கலந்துக்கிட வேண்டாம், மிக எளிமையான முறையில் தான் தன்னுடைய தாயாரை வந்து அவர் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சார். அப்போ செய்யும்போது அந்த கடைசியாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தாய்க்கு நீங்கள் கடைசியாக போடுற பணம் ஏதாவது இருந்தால் போடுங்க அப்படின்னும் போது கூட 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த மனிதரின் கையில் 1 ரூபாய் கிடையாது. கையில் 1 ரூபாய் இல்லாமல் நிற்கிறாரு, அக்கம் பக்கம் பார்க்குறாரு, யாராவது கொடுங்க நாங்கள் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறாரு. இப்போ கூட இருந்த அவருடைய நண்பரும் அந்த இறுதிச் சடங்கு செய்கிற நபரும் சொல்கிறாரு, ஐயா கையால் கடைசியாக 1 ரூபா வாங்கணும்னு நினச்சா கூட முடியல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் கையில் எதுவுமே கடைசி வரைக்கும் அவர் வச்சுக்கிடலை. தன்னுடைய தாயின் மறைவாக அவருக்கு பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. அதுவும் சில நேரங்களில் தான் அவர் வந்து நாட்டு மக்களை பார்க்கறதுக்காக எல்லா தாயினுடைய முகத்திலும் என் தாயை பார்க்கிறேன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. மேம் அதே சமயத்தில் அவரோட அந்த தாயின் இறப்பு அப்படின்றது யாருக்கும் தாங்கிக் கொள்ள முடியாதது. அந்த இறப்பை தாண்டி அவர் மீண்டும் அந்த பொது வாழ்க்கையிலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டதாக இருந்தாரா? எந்த ஒரு தொய்வுகளும் இல்லாமல் தான் அந்த பணிகளை செய்து வந்தாரா? ஆமாம், அதற்கு பிறகு அவர் அதை தான் சொல்கிறல, சில மணி நேரங்கள் தான். அதற்கு பிறகு தன்னுடைய என்னுடைய தொடர்ச்சியான பணிகளை பார்க்கறதுக்காக நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டாரு. தன்னுடைய அம்மா வந்து எங்கள் ஆச்சி அவங்க பாட்டிக்கு வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு சோடா குடிக்கிற பழக்கம் இருக்குது எங்கள் பாட்டிக்கு. அப்போ மகனுக்கு கடிதம் போடுறாங்க, ஐயா நீ மாதம் 30 ரூபாய் எனக்கு அனுப்புகிற, கூட கொஞ்சம் காசு எனக்கு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கேன், காலையில் ஒரு சோடா நைட்டு ஒரு சோடா நான் குடிப்பேன், அதனால கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து அனுப்பு, அதை விட தாண்டி ஒன்று பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்னை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க எங்கள் ஊருக்குள்ளே, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு பணம் வேணும்னு சொன்னதுக்கு ஐயாவினுடைய பதில் என்ன தெரியுமா, 2 சோடா உனக்கு எதுக்கு, 1 சோடாவே போதுமானது, அது மட்டும் குடிங்க, நீங்க வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கூட நான் அனுப்ப மாட்டேன், நீ வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவர் வேண்டாம் அப்படின்னு அதையே வீண் செலவாக நினைத்தவர் தான் அவர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணங்களுக்கு பத்திரிக்கை வச்சோம்னா சிலர் வர்றோம்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. ஆனால் ஐயா பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர் அவருடைய மகளின் திருமணத்திற்கு பத்திரிக்கை வைக்கும்போது நான் முதலமைச்சரானதும் உன் வீட்டு திருமணத்துக்கு வரவா, அதெல்லாம் வர முடியாது போன்னு சொல்லிட்டு திருமணத்திற்கு போயிருக்காரு. அந்த சம்பவம் எப்படி மேம்? இல்லை அப்படிதான் அவருடைய சிறை வாழ்க்கையில் அவரோட கூட இருந்தவர் அவர் அந்த நண்பர். அவர் வந்து ரொம்ப ஆசையாக கேட்குறாரு, எல்லாருமே அன்னைக்கு எளிமையான வாழ்க்கை தான், இன்னைக்கு மாதிரியெல்லாம் இப்படி திருமணங்கள்லாம் நடக்காது, நிறைய திருமணங்கள் வந்து தன்னுடைய வீடுகள்லேயே தான் வச்சு நடத்துவாங்க. அப்போ சொல்கிறாரு, என்னுடைய வீட்டில் தான் இந்த திருமணம் வச்சுருக்கேன் மகளுக்கு, நீங்கள் வந்து கலந்துக்கிடணும் அப்படின்னும் போது ஐயா இல்லை நான்லாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லி தவிர்த்துடுறாரு. ஆனாலும் வந்து அதை மனசில் அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வச்சுட்டு இருந்துட்டு அந்த திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயாவுடைய கார் வந்து நிற்குது, எல்லாரும் ஓடி வராங்க, என்னடா இது நம்ம வீட்டுக்கு முதல்வருடைய கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐயா இறங்கி வராங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்போமே உங்களை அழைக்கிறதுக்கு அப்படின்னு, அதுதான் வேண்டாம்னு சொன்னேன் நான், நீயே ஒரு சாதாரணமாக கல்யாணத்தை பண்ணுற இந்த நேரத்தில் நான் வந்தால் எனக்காக நீ ஏதாவது செலவுகளை இழுத்து வச்சுட்ருப்ப,
அதனால வேண்டாம், இந்த எளிமையோட வந்து வாழ்த்துறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்திட்டு போறாங்க. அவருடைய அந்த அந்த திருமணம் நடந்துச்சு பாருங்க. அவருடைய பேரன் வந்து என்னை வந்து சந்திச்சாரு, நாச்சியார் கோயில்ல வந்து பார்த்தாரு. அப்ப அவர் இந்த நினைவுகளை எல்லாம் எனக்கு திரும்ப சொன்னாரு. இந்த எங்களுடைய பாட்டி கல்யாணத்துக்கு தான் ஐயா இப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சந்திச்சு பேசினாங்களா? ஆமா ஆமா, அந்த குடும்பத்துல இருக்கவங்களையும் நான் சந்திச்சேன். ஓகே மேம். இப்போ சூழ்நிலையில் இந்த சீருடை அப்படின்றது ஒரு ஈக்குவாலிட்டியை காட்டும் இன்னைக்கு பள்ளிகளில். அந்த சீருடைன்றதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்தவரே ஐயா தான். அதனுடைய நிகழ்வுகள் ஏதாவது இருக்குதா செய்திகள்? இப்போ ஐயா வந்து ஏழ்மை, வசதியானவங்க, அப்புறம் வந்து ஜாதியம், இப்போ ஒரு குழந்தையினுடைய உடைகள்லேயே வந்து இவங்க என்ன மாதிரியான வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது எல்லாமே அந்த காலகட்டத்தில் ரொம்ப எளிமையாக தெரியக்கூடியது. அதுவும் கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான இருந்த நேரத்தில் அவருடைய முழுக்க முழுக்க அந்த குழந்தைகள் அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய முன்னேற்றம் சார்ந்து தான் அவர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு முறை எங்களுடைய பாட்டனார் வீட்டுக்கு அவர் வந்திருக்கும்போது பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ என்னுடைய அம்மா, அப்புறம் என்னுடைய சித்தி, இவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும்னா ஐயா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க எல்லாரும் எங்கே போகிறீங்க, எங்கே கல்யாண வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க கல்யாண வீடுக்கெல்லாம் போகலங்க பெரியா, நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோங்கிற, பட்டுப்பாவோட சட்டை போட்டிருக்கிற, கழுத்தில் செயின் போட்டிருக்கிற, இப்படியெல்லாமா பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் எப்போவுமே இப்படி தான் போவோம், எங்கள் ஐயா எங்களை இப்படி தான் போக சொல்லியிருக்காரு, நாங்கள் இப்படி தான் உடுத்திட்டு போவோம்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அவருடைய மனதில் இந்த பொறி உதித்திருக்குமோ அப்படின்னு நாங்கள் நிறைய வாட்டி எங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசியிருக்கிறோம். அதற்கு பிறகு கொண்டு வரப்பட்டது தான் இந்த சீருடை திட்டம். இன்னைக்கு பணம் இருக்குது, வசதி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அப்போ இல்லாத குழந்தை அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு மனவேதனையை சந்திக்கும். இப்போ அவங்க அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி அவங்களால நல்ல படிப்பை கொண்டு படிக்க முடியும் அப்படின்னு நினச்சி, இல்லை இல்லை எல்லாருக்குமே ஒரே மாதிரியானது. அப்போ வந்து இந்தியாவில் எங்கேயுமே அந்த மாதிரி திட்டம் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே சீருடை தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத வசதி இல்லாத குழந்தைகளுக்கு கூட சீருடையை இலவசமாக கொடுத்து, வாங்க நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீருடை திட்டம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதை பார்த்து பார்த்து பூரித்து போவாராம். இதில் வந்து யார் இங்கே வந்து தேவர் யார், நாடார் யார், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வித்தியாசம் தெரியுதா? என் கண்களுக்கு எல்லாமே வருங்கால இந்தியாவினுடைய மன்னர்களாக தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, பல்வேறு துறைகள் இருந்தாலுமே அவர் இந்த கல்வித்துறை அப்படின்றது ரொம்பவே கவனமாக இருந்திருக்காரு. அவருக்கு அப்பவே இந்த புரிதல் இருந்திருக்கு, வருங்காலம் கல்வி தான் எல்லாமே அப்படின்னு. அதனுடைய அந்த விதை தானே இன்னைக்கு மரமாக விருட்சமாக வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் மற்ற மாநிலங்களோட பார்க்கும்போது இன்னைக்கு தமிழகம் மிக சிறந்த கல்வியில் ஒரு முன்னேற்றமான ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்னா அதற்கான விதை வந்து நிச்சயமாக ஐயா போட்டது. 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டு போகிற இடத்துல 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து சீருடை திட்டத்தை எடுத்துட்டு வந்து, மதிய உணவு திட்டத்தை எடுத்துட்டு வந்து 175 கோடி ரூபாய் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கல்விக்கு மேல் படிப்புக்கு மட்டுமே செலவு செய்திருக்கிறாரு. மாதிரி நூலகங்கள், ஒரே ஒரு கிளை நூலகம் இருந்த இடத்துல 400க்கும் மேற்பட்ட கிளை நூலகங்கள் தமிழகம் முழுவதும் திறந்து வச்சு கல்வியில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழகம் எல்லா துறையிலும் சிறந்து விளங்குதுன்னா அதற்கான அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் பெருந்தலைவர் அவர். இல்லை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த நாள். அன்னைக்கு தான் ஐயா தவறுனார். அவர் தவறும்போது கூட தாயும் இல்லை, அவர் கல்யாணமும் ஆகாதவர். அந்த நிலைமையில் அவருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? அந்த இறப்பு, அந்த சம்பவம் எப்படி சொந்தங்களாக இருக்கட்டும், அவர் தொண்டர்களாக இருக்கட்டும், எப்படி ஒரு பாதிப்பை மக்கள் மக்களை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? ஐயா வந்து இறக்கும்போது அவர் எந்த பதவியிலையும் கிடையாது. முதல்வர் பதவியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ தொண்டர்கள் பெரிதாக அவரோட இல்லை. அந்த வீட்டில் எளிமையாக இருக்கிறார். அவருடைய உதவியாளரை தவிர அந்த நேரத்தில் யாரும் அவரோட இல்லை. அப்போ அவருக்கு காந்தியடிகள் மட்டும்தான் தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரோட வழியில் வந்து தான் அரசியலே அவர் கற்றுக்கொண்டார். அது மாதிரி தான் எளிமையையும் அவர் அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டாரு. இப்போ காந்தினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அரசியலில் நிறைய முறை சொல்லுவாங்க, இப்போ சென்னைக்கு காந்தி வராரு அப்படின்னா ஐயாட்ட வந்து தாம்பரத்தில் தான் காந்தி இறங்குறாருன்னு சொல்லிடுவாங்களாம். ஐயா அங்கே போய் நிற்பாராம். ஆனால் காந்தி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குவாராம். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அந்த காலத்து அரசியலில் கூட சொல்கிறேன், இங்கே இல்லைங்க அவர் வர்றது, அவர் அடுத்த ஸ்டேஷன்லேயே வந்து இறங்குறாருன்னு அங்கே போய் நிற்பாராம், இங்கே இவர் வந்துடுவாராம். அந்த மாதிரி அவங்க காந்தியடிகளோட கூட ஐயாவை சேர விடாமல் நிறைய முயற்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. இருந்தாலும் காந்தியடிகள் கிட்ட கூட நான் என்ன மனசுக்கு தோணுதோ அதை நேரடியாக சொல்லக்கூடிய ஆளுமை வந்து நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் தான்.
அவருடைய கடைசி காலம் பார்த்திங்கன்னா இவ்வளவு மகத்தான சேவைகளை நம்ம இந்த தமிழகத்திற்கு நம்ம செஞ்சுருந்தோம். மக்களும் சரி, நம்மளுடைய தான் சார்ந்த கட்சியும் சரி, நம்ம வந்து அப்படியே நம்ம எதற்காக உழைத்தோமோ அதற்கு பயனில்லாமல் இன்றைக்கி நம்ம நிற்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு கடைசி காலத்தில் நிச்சயம் நிறைய இருந்துச்சு. அதனுடைய இதுதான் உடல்நிலை சரியில்லாமல் அப்படியே படிப்படியாக இறங்கி நின்று இருந்தாங்க. அப்போ நம்மளுடைய காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு போய் கொடியேற்றிட்டு வராங்க. வந்துட்டு தான் ரொம்ப வேர்க்குது உடம்பெல்லாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மருத்துவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த விளக்கை அணைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியாளர் வைரவன் அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு போயிட்டு அவர் திரும்ப வந்து பார்க்குறதுக்குள்ளேயே ஐயா மறைஞ்சிடுறாங்க. இப்போ அவருடைய கடைசி காலம் வந்து நிறைய வலிகளும் ஏமாற்றமும் வேதனையும் இதெல்லாம் இருந்து தான் அவருடைய மறைவு நடந்தது. அவர் வந்து எதையுமே இங்கே நாடலை, தனக்காக எதையும் கொண்டுட்டு போகலை. ஆனால் இன்றைக்கும் தமிழக மக்கள் இல்லை, உலகத்தில் வாழ்கின்ற தமிழின மக்கள் எல்லாருடைய மனதிலும் பெரிய இடத்தை பிடிச்சிட்டு தான் ஐயா மறைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக மேம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.